ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை தெரிந்து கொண்ட மனிதன் கர்த்தரோடு என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். எனக்கு நேரிட்ட சோதனைகளில், நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகள் வரும். எப்ப ஒரு மனிதன் ஆண்டவரோடு விளங்குவான் தெரியுமா? சோதனை வரும்போதுதான் வெளியில போவோம், பிரச்சனை வரும்போது வெளியில போவான், பாடுகள் வரும்போது வெளியில போவான், கஷ்டம் வரும்போது விலகி நிற்பான். ரொம்ப நல்லா சொல்லணும்னா, எந்த மனிதனுக்கு பண கஷ்டம் வருதோ அந்த நேரத்தில் அவன் பேக் ஸ்லைடிங். நிறைய உதாரணங்களை நம்ம வேதத்துல எடுத்து பார்க்கலாம். ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கர்த்தரோடு நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்க. ரட்சிக்கப்பட்டங்க, கிமூல ரட்சிக்கப்பட்டங்க, கிபில அதெல்லாம் இல்ல. எப்ப ரட்சிக்கப்பட்டாலும் அனைவரும் ரட்சிக்கப்படணும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம அவரோடு கூட இருக்கணும். வேதத்துல இருந்து 2 பேரை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒண்ணு, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு போகாம இருந்தாலும் ஒரு ஆளு, சின்ன பிரச்சனை வந்து ஒண்ணு ஆண்டவரை விட்டு போனாலும் ஒரு ஆள். 2 பேரை உங்கள்ட்ட காமிக்கிறேன். யோசேப்புன்னு ஒரு மனுஷன், என்ன பிரச்சனை வந்துச்சு? அரண்மனையில போயிருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு இல்ல, ராஜாவுடைய அரண்மனையில வாழ்றான். அந்த அரண்மனையில வாழ்றவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ராஜாவுடைய மனைவி இந்த யோசேப் மேல விருப்பப்படுறான். ஆதியாகமம் 39:9. இது சோதனையான நேரம். சாஸ்திரங்களை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? இந்த பெண் உருவத்துல வந்து சோதிக்கிறான். அது தெரிஞ்சு போச்சு. இந்த ராஜாவுடைய மனைவி ரூபத்துல வந்து இந்த சாத்தா என்ன செய்யறான்? சோதிக்கிறான். தெரிஞ்சு அவன் சொல்றான், எல்லாமே எனக்கு அதிகாரம், இந்த நாட்டுல இந்த அரண்மனையில எல்லாமே எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை மத்தெல்லாம் இந்த ராஜா விலக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீ ராஜாவுடைய, சொல்லுங்க ஹலோ, இருக்கவங்க, நீ ராஜாவுடைய மனைவியாக உன்னை மாத்திரம் விலக்கி வச்சிருக்கிறாரு, மத்த எல்லாம் எனக்கு அதிகாரம். இப்படி இருக்க நான் தேவனுக்கு முன்பாக எப்படி சொல்றான் பாருங்க, நான் ராஜாவுக்கு பயந்து நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லல. அப்படி சொன்னா என்ன சொல்றான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படின்னா, இது பாவம். வேதம் அப்படி சொல்லுகிறது, வசனம் இப்படியா சொல்லுகிறது. இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அந்த அரண்மனை விட்டு ஓடுறாங்க வெளியில. பிரியமானவர்களே, இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வரணும். இதுதான் நிலைத்திருக்கிறதுங்கிறது, கர்த்தரோடு நிலைத்திருக்கிறது. இதுதான் இந்த யோசேப்பை தான் ஆண்டவர் இந்த மாதிரி கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்த மனிதனைத்தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய ராஜாங்கத்துக்கு பெரிய அதிகாரியா மாத்திர. பான பாத்திரக்காரனா அந்த அரண்மனையில சுத்தி வந்துகிட்டு இருந்த அந்த மனிதனை கர்த்தர் அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தூக்கி கொண்டு வைக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையில சிக்கிறாம அதை விட்டு எந்த ரூபத்திலேயே நம்ம வந்துடணும், விளைகிறோம் சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான், தீர்மானம் எடுக்கிறான். இன்னைக்கு அதை விட ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ற மாதிரி, பேதுரு என்ற மனிதன், பேதுரு எடுத்து பாருங்க. பேதுரு எடுத்து பார்த்தோம்னா, பேதுரு போய் எல்லாருடைய தலையிலும் கை வைக்கிறார். அப்படி அவரை ஜெபம் பண்ணும்படியா அவரை நாடி வந்த ஊழியம் செஞ்சிட்டு தலையில கை வைக்கிறார். தலையில கை யார் மேலாம் கை வைக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவர் மேல வருது. ஆவியானவர் வந்து இறங்குறார். யார் தலையில கொண்டு கை வைக்கிறாரோ பேதுரு தலையில கை வச்சோட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த மனிதனை நிரப்புகிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. அந்த இடத்துல அவன் வந்து பாக்குறான், கூட்டத்துல கை வச்சோன்னு பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. டக்குன்னு நினைச்சுறேன், ஒரு அமௌண்ட் தூக்கி கொடுக்குறேன். அரசு திறந்து ஒரு பெரிய கட்டை தூக்கி கொடுக்குறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க 24 வரைக்கும். சீமோன்கிற ஒரு மனுஷன் கண்டபோது, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக என்றான். பேதுரு சொல்றாரு, பணத்தை கொண்டு கொடுக்கிறான். ஆனா பேதுரு சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே தேவனுடைய வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்தபடியால் நீயும் பணமும் நாசமா போற.
அப்படின்னு. அல்லேலூயா. பணம் நம்மளை நாசமாக்கி, தேவனுடைய வரம் நம்மளை நிலைத்திருக்க பண்ணும். ஒரு மனிதனை கர்த்தரை விட்டு பிரிச்சு கொண்டு வருவது எது கொண்டு வரும்னா பணம். போதும் என்ற மனதோடு இரு. அதனாலதான் அவன் கடைசி வரையும் நிலைத்திருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இந்த கற்பாறையின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். பேதுரு, நீ ரொம்ப விவரமான ஆடுறா, மீன் பயங்கரமா பிடிக்கிற, ஞானமா மீன்களை பிடிக்கிற, இன்னுமே நீ என்னவா இருப்ப, மீனை பிடிக்கூடாது, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாத்திரம் என்ன யார என்னைய ஆண்டவர் பேதுரு அழைக்கிறார். இன்னைக்கு எதிர சொல்ல முடியும்? திரும்பங்க, நீங்க நிலைச்சிருக்கணும், கர்த்தரோடு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில சிக்கிக் கொள்ளாமல் நீங்க கர்த்தரோடு நிலைத்திருக்கிறதுனால கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறாரு? பீட்டர் அழைக்கிறார். இன்னும் ஒரு 3 மனிதனை பார்க்கலாம் ஆண்டவரோடு இருந்த மனிதர்கள். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 20 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு ஒரு 3 பேர். இந்த நாட்டுல ராஜா என்ன பண்றான்? ஒரு பெரிய சிலையை செய்து வைத்து மனிதர்களோட அந்த பக்கத்துல போறவங்க வரவெல்லாம் போய் என்ன செய்யணும்? சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடணும். 3 பேர் என்ன சொல்லிட்டான்? நான் கர்த்தரை தவிர வேற ஒருவருக்கு முன்பாக தலை வணங்க மாட்டேன், தலை முடிய மாட்டேன். நான் கர்த்தரே இல்ல, எந்த ஒரு காரணத்தினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சிலைய இந்த தகவல் ராஜாட்ட போ தூக்குறாம. 3 பேரை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் சூளைக்குள்ள தூக்கி போடுறாங்க. 7 முறை அதை எரிக்கிறான். அந்த சூளை, செங்கல் சூளை. இன்னைக்கு நம்மள சுடப்படுறோமோ அன்னைக்கு தான் பிரகாசமா மாறும். நம்ம எப்பொழுதும் அந்த அக்கினினால நிறைவேற்றப்பட்டுட்டே இருக்கணும். என்ன அக்கினி? பரிசுத்த ஆவி என்ற அந்த அக்கினினால நம்மள ஃபயர் ஆக்கிட்டே இருக்கணும். இந்த அக்கினி சூளையில கொண்டு போய் எடுக்கிறான், காலையில கட்டி தூக்கி போட்டாங்க. நீ எங்க கொண்டு போய் போட்டான்னு சொன்னா, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறத ஒரு நாளும் விடமாட்டேன், நான் கர்த்தரோடு நிலைத்திருப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொன்னான். பேதுரு பணத்துக்கு தன்னுடைய தலைய சாய்க்கல. மேஷாக், ஆபேத்நேகோ. பிரியமானவர்களே, இப்ப 3 பேரை காமிக்க நிலைத்திருந்தோம். என்ன சூழ்நிலை? ஒருத்தன் பாருங்க, ஒரு பாவம், பெரிய பாவம், தேவனுக்கு முன்பா எப்படி செய்ய வேண்டும்? அந்த சிலையை வச்சு சிலையை கர்த்தருக்கு தான் மகிமையை கொடுக்கணும், நான் வேற யாரும் கொடுக்க மாட்டேன் வைராக்கியம் நின்னா. இன்னொருத்தர் பணத்தை தூக்கி போடுறான், நான் கர்த்தரோடு இருக்குன்னு சொல்லி கர்த்தரோட நின்னா. இங்க ஒரு மனுஷன், நான் அடுத்த ஒரு மனுஷனை காமிக்கிறேன் பாருங்க. யூதாஸ் காரியத்துல ஒரு மனுஷன். லூக்கா 22ல 1ஆம் வசனத்தை வாசிங்க, 6 வசனங்களை வாசிங்க. இந்த பஸ்கா பண்டிகைங்கிறது ரொம்ப பிரதான பண்டிகை அந்த நாட்கள்ல. இது இன்னைக்கும் ஆசாரியரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். எப்படியா பாருங்க, பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொலை செய்யணும். இதை எப்படி செய்யலாம் என்று சொல்லி பிளான் பண்ணான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல பிசாசானவன் உங்களை வஞ்சிக்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களை அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான், வகை தேடிக்கிட்டே இருப்பான். ஆரியோத் என்னும் அறிவியர் கொண்ட யூதாசுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த மனுஷன். அவன் ஏதோ ஒரு இடத்துல அதே மாதிரிதான் நம்மகிட்ட என்ன வீக்னஸ் இருக்கோ அதை எடுத்து பிசாசு பயன்படுத்தும். என்ன வீக்னஸ்? நல்ல கேரக்டர் என்ன இருக்கோ அதை தூக்கி தான் ஆண்டவர் பயன்படுத்தும். நம்முடைய வீக்னஸ் பிசாசு எடுத்து பயன்படுத்த விட்டக்கூடாது. அவர் வகை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன வகைறான்? எப்படியாவது வரை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே திருவிருந்த ஆராதனை ஏற்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து திருவிருந்த ஆராதனை ஏற்படுத்துறார். ஆனால் இந்த யூதாசுக்குள்ள சாத்தான் பூர்றான். இவன் எங்க போயிட்டான்? வகை தேடி போயிட்டான். காட்டி கொடுக்கறதுக்கு வழி, அவன் கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றான். நீ கொலை செய்யறதுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி அங்க போயிட்டான். ஆனா இருக்க வேண்டிய இடம் இது. இது பேர் நிலைத்திருக்கிறதா? நீங்கள் என்னோடு கூட நிலைத்திருங்கள். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள நிலைச்சிரு. விளைகிறாத, கர்த்தரோட்டு பேக்ஸ்லைன் ஆகாத, முன்வைத்த கால கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ஒன்னே ஒண்ணு, அதுதான் நம்முடைய பொண்ணோ பொருளோ செல்வமோ எதுவும் தேவையில்லைங்க அவருக்கு. அவருக்கு வேண்டியதெல்லாம் அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், குடும்பமா உட்காரணும், குடும்பமா ஜெபம் பண்ணணும், கர்த்தரை குடும்பமா ஆராதிக்கணும், தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், தேவ வசனம் என்ன சொல்லுதோ அவன் படி நடக்கணும், வாழ்க்கை அமைக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திரு. உனக்கு உண்டான பலன் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் பலன் என்ன தெரியுமா? 22ல 29 வாசிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல, பாத்தீங்களா? கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் பலன் என்ன தெரியுமா? என் பிதா எனக்கு ராஜ்யத்துல ஒரு இடத்தை ஏற்படுத்துறது போல. ஹலோ, பலன் கர்த்தரை விட்டு வழி விலகி
யூதாவை போல மாறினால் இன்னொரு பலன். இன்னும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தார் ஒரு பலன். வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வாசிப்போம். 29 என் பந்தியில் போஜன பவனம் பண்ணி ஹலோ, இதை விட பலன் என்னங்க வேணும்? நம்மளுக்கு ஆன்சர், நம்மளுக்கு கிஃப்ட், இதை விட என்ன வேணும்? நான் ராஜ்யத்தை ஏற்படுத்த உங்களுக்காக நீ என்னல்ல நிலைத்திருந்தால், என்னோடு கூட இருந்தால், எவ்வளவோ சோதனையான நேரம் வரும், எவ்வளவோ பாடுகள் வரும், எவ்வளவோ கஷ்டங்கள் வரும், வரத்தான் செய்யும். எதிர்த்து அதனால் சொன்ன இப்படித்தான் வாழ்வேன். கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்காரு, இப்படித்தான் வாழ்வேன். கர்த்தர் இப்படி என்னை நடத்த ஆரம்பிக்கிறார், இப்படி நடப்பேன். அதான் நிலைத்திருக்கிறது. சின்ன விஷயத்தை நம்மளால தாங்கிட முடியல, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிடும், எங்கேயோ போயிடும். ஆனால் நிலைத்திருக்கிற மனிதனுக்கு தேவனுடைய பலன், தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற அந்த பலன் என்ன? எனக்கு என் பிதா பரலோகத்துல ராஜ்யத்துல ஒரு இடத்தை ஏற்படுத்துறது போல நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ராஜ்யத்துல ஏற்படுத்துறேன். நீங்கள் என்னோடு கூட அங்க பந்தி இருக்கலாம், போதாமானம் பண்ணுங்க. மாத்திரம் இல்ல, ஒரு நாள் நியாய தீர்ப்புல இந்த 12 கோத்திரங்களை என்னுடைய வருகையில நீங்கள் நியாயம் தீர்க்கிறவங்களா இருப்பீங்க. என்னுடைய வருகையில அது லேசான காரியமா? சிங்காசனத்துல இருப்பீங்க. அந்த வசனம் தான் போட்டிருக்கு. என்ன வாசிங்க, 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். பார்த்தீங்களா? அப்ப இது என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கணும்.